அந்த ஜீவத்திலேயே இருக்கும் பொழுது தான் அந்த அழகையும் அமுதையும் வந்து நம்ம நிறைய நேரம் பெற முடியும். பாய்ஸ் சூப் சாங்ஸ் நிறையா இருக்கும், கேர்ள்ஸ் சூப் சாங் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ வை நாட் ஃப்ரம் அ ஃபீமேல் பர்ஸ்பெக்டிவ், போயட் ரிக்ரெட்டட் டேக்கிங் தட் ரோட் அப்படின்னா கைண்ட் ஆஃப் ரிக்ரெட் அப்படின்ற மாதிரி ஒரு வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க கானாஜி? நல்லா இருக்கேன். கானா பாலா மாதிரி கான ரூபிணி, சரியான பேரு. அதுக்கேற்ற மாதிரி அற்புதமான படைப்புகள் உங்ககிட்டேருந்து வந்திருக்கு. தேங்க்யூ. உங்களை வந்து வெவ்வேறு கெப்பாசிட்டியில் பார்த்துருக்கேன். உங்களோட என்னதுன்னு சொல்ல, பர்சனாலிட்டியில் டிஃப்ரெண்ட் டிவிஷன்ஸ் ஆஃப் இட். யோகா டீச்சராக பார்த்துருக்கேன், ஹீலராக பார்த்துருக்கேன், சவுண்ட் ஹீலிங் எக்ஸ்பர்ட்டாக பார்த்துருக்கேன். பட் இது வந்து ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்குது. நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய புத்தகமும் இந்த கவிதை உரையும், இது உங்களுக்குரிய அந்த ஜேர்னி ஆஃப் திஸ் க்ரியேட்டிவிட்டி எப்படி உங்களுக்குள்ளே ஊறி இருந்தது. அதாவது எல்லாருக்கும் வந்து அந்த க்ரியேட்டிவ் பவருங்கிறது பகவான் கொடுத்துருக்கார். என்னுடைய அனுபவத்தில் அதை வந்து ஒரு க்ரியேட்டிவாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் நிறைய சேனல்ஸ் கொடுத்துருக்காரு. ஆனால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியறது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். அந்த ஒரு வரப்பிரசாதம் உங்களுக்கு இருக்குது. தேங்க்யூ. ஸோ அதை வந்து ஒரு வடிவமைச்சு அழகாக ஒரு கவிதை புத்தகமாக கொடுத்துருக்கீங்க. நன்றி. ப்ளீஸ் டேக் இட் ஃபார்வர்ட். ஸோ வணக்கம், என் பேர் கான ரூபிணி. திரும்பி ஒரு இன்ட்ரடக்ஷன், ஏன்னா ஃபஸ்ட்டு என் பேரை வந்து தெளிவாக சொல்லிக்கணும். கரெக்ட். அதில் வந்து சின்ன வயசுலேருந்து நிறைய ஒரு ஞானரூபிணி, ஞானாம்பாள், கானபூரணி, கானபூரணி, ஆமா, எல்லா பேருமே நல்லா இருக்கும். ஆனா என் பேர் வராது. தேடி கண்டுபிடிச்சு எடுங்க இருக்கும். ஸோ சின்ன வயசுலேருந்து போயட்ரின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் ஸ்கூலில் எப்போனா எனக்கு வேகா ஞாபகம்னா ஒரு 6th 7th இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் அப்போ தான் நம்ம கண்ணை திறந்து புக்குனா இதான், இதான் படிப்பு அப்படின்றது நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் இல்லையா. அந்த 7th அந்த டைமில் வந்து ஸ்கூலில் தமிழ் இங்கிலீஷ் 2 கிளாஸஸ்லேயுமே போய்ட்ரி செக்ஷன் எடுக்கும்போது ஐ வாஸ் ஸோ இன்வால்வ்டு. எனக்கு அது தெரியல, அப்போ தெரியல. நான் இப்போ லேட்டராக பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஆமாம்ல, நம்ம அப்பத்துலேருந்து ரசிச்சிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ரொம்ப ரசித்த இங்கிலீஷ் போயம் வந்து அந்த த ரோட் நாட் டேக்கன். எடுத்த உடனே பாருங்க, ரோட் நாட் டேக்கன். நம்ம எடுத்த ரோடு எல்லாமே எடுக்காத ரோடாக தான் எடுத்திருக்கோம் நம்ம. ஸோ அப்போவே எனக்கு ஐ வாஸ் ஸோ அட்ராக்டட் டு தட் பர்டிகுலர் போயம். ஸோ த லெஸ் ட்ராவல் பை and that made had changed all the difference. அந்த மாதிரி ஏதோ ஒரு லைன் வரும்ல, சாரி நான் மறந்துட்டேன், டக்குன்னு வர மாட்டேங்குது. அதோட ஒரு சாரம் மட்டும் சொல்லுங்களேன். ஸோ அந்த போய்ட் என்ன சொல்லுவார்னா, 2 road diverge in an yellow wood. ஸோ ஒரு வுட்டில் 2 ரோடு டைவர்ஜ் ஆகி போகுது. இவர் கரெக்டாக அந்த முனையில் நிற்கிறாரு. இந்த ரோடுக்கு போகிறதா அந்த ரோடுக்கு போகிறதா அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு ரோடு எப்படி பார்க்கும்போது எல்லாருமே போயிருப்பாங்க, ஓன் அண்ட் டோன், ஆல்ரெடி யூஸ்ட், அந்த மாதிரி இருக்கும். ஒன் ரோடு வில் பி லைக் நாட் யூஸ்ட் பை எனி ஒன், இட்ஸ் ஆல் ஃபுல் ஆஃப் கிராஸஸ் அண்ட் தான்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் அப்படி இருக்கும். ஸோ ஹி வில் பி டிஸ்கிரைபிங் த போத் ரோட்ஸ். அப்புறம் ஐ டுக் த லெஸ் ட்ராவல்ட் ஒன், தட் ஹேஸ் மேட் ஆல் த டிஃப்ரென்ஸ். இப்போ வந்துருச்சு கரெக்டாக. ஸோ எந்த ரோடு வந்து கம்மியான ட்ராவல் பண்ணியிருக்காங்களோ he took that one, which explored a new path. And he also was expecting like ஒரு புது பாதையை போகும்போது நான் எதையும் எனக்கு முன்னாடி போகிறதுக்கு ஆள் கிடையாது, எனக்கு சொல்லிக் கொடுக்கவும் ஆள் கிடையாது, அங்கே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. அண்ட் அதில் ஆனால் எப்படி முடிச்சிருப்பாங்கன்னா, did the poet regretted taking that road அப்படின்னா கைண்ட் ஆஃப் ரிக்ரெட் அப்படின்ற மாதிரி ஒரு இது நூலிழை அந்த அர்த்தம் வரும். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, தட்ஸ் ஓகே. எல்லாரும் போன பாதை இட்ஸ் கோயிங் டு பி த சேம். நம்ம எடுக்கிற பாதை அது வந்து நம்ம முடிவு பண்ணிட்டு தான் போகும். அந்த அறிவு நமக்கு தானாகவே வந்துடும். ஆப்வியஸ்லி நமக்கு அங்கே போகும்போது அந்த ரோடு. ஸோ அந்த மாதிரி எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போன ஒரு விஷயம். 7th ஃபஸ்ட்டு. அப்புறம் தமிழ், அதில் கலிங்கத்து பரணி ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஓகே. அது அப்படியே அது நம்மளோட பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரியே ஒரு ஃபீல். அது உங்களுக்கு அந்த 7th standard அந்த 7thலயோ 8thலயோ அந்த ஒரு இதில் வந்தப்போ
அது வந்து அந்த ஒரு களத்தை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப எக்ஸாஜரேட்டிங் டிஸ்கிரிப்ஷனாக தான் இருக்கும். லைக் அந்த போயட் வந்து அதை பார்க்கும்போது கணுக்கால் அளவு ரத்த சகதியில் நடந்து போகிற மாதிரி, அதாவது இப்போ எடுக்கிற படத்தெல்லாம் கூட மோசமான டிஸ்கிரிப்ஷனாக இருக்கும் அந்த கலிங்கத்து பரடியை நம்ம படிக்கும்போது. மேபி அங்கேருந்து கூட எடுத்துருந்துருக்கலாம். இட் வாஸ் ஸோ நைஸ் அண்ட் நல்லா இருக்கே அந்த எதுகை மோனை, அந்த சவுண்ட்ஸு, அப்பத்துலேருந்தே அந்த இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நான் 9th 10th படிக்கும்போது மாடியில் போய் படிக்கிறேன் பேர் வெளின்னு கவிதை தான் எழுதுவேன். பாதி நேரம் கவிதை எழுதுவேன், வேடிக்கை பார்க்கறது, அப்புறம் மிச்ச நேரம் தான் படிக்கிறது. நேச்சுரலாகவே அந்த இயற்கையை பார்க்கும்போது, இந்த தென்னை மரம் அசையறத பார்க்கும்போது, நிலாவை பார்க்கும்போது ஒரு உங்களுக்கு வந்து ஒரு இயற்கையின் ஒரு விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஒரு தூண்டுகோலாக இருந்திருக்கு ஒரு கவிதை எழுதுறதுக்கு. இல்லை நீங்கள் எழுதணும்னு சொல்லி உட்காந்து எழுதுறதுன்ட்டு கிடையாது, அது ஒரு தூண்டுகோலா இருக்கும்போது உடனே உங்களுக்கு வந்து ஒரு இது வருது. ஏதாவது ஒரு காட்சியை பார்க்கும்போதோ, ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கும் போதோ, அது தானாவே அப்படி எழுதணும்னு தோணும். எழுதலாம், வார்த்தைகள் தானா வரும். ஆமா, எழுதலாமே அப்படின்னு தோணும். அப்போ நான் ரியலைஸ் பண்ணல, நம்ம வந்து அப்படிலாம் நினைச்சு எழுதுறோம் அப்படின்னு ரியலைஸ் பண்ணல. போக 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 நிறைய நிறைய எங்கெங்கேயோ எழுதி வச்சிருக்கேன். லைக் எனக்கு தெரியல அது வந்து நல்லா இருக்கு. நோபடி ஹஸ் என்கரேஜ் மீ ஃப்ரம் மை சைல்ட்ஹுட். எங்கெங்கேயோ தனித்தனியாக எழுதி வச்சிருந்தேன். அப்புறமா ஒரு புக்கு போட்டு நான் எழுதின கவிதையெல்லாம், இப்போ சின்ன வயசுலேருந்து எழுதின கவிதையெல்லாம் இருக்கு. அதில் நான் அது எப்போ எழுதுனேன்னு தெரில. ஐ திங்க் இட் ஷுட் பி லைக் 11th ஆர் சம்திங் லைக் தட் இருக்கும், 10th ஆர் 11th அந்த மாதிரி ஃபஸ்ட்டு எழுதின கவிதை. அதில் வந்து பாரதியார் படித்து இன்ஸ்பயர் ஆகி, ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்குமே அப்படி தானே, பாரதியார் தான் இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் வைரமுத்து இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க, அந்த மாதிரி யாராவது இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு பாரதியார் தான் எனக்குமே இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அதில் வந்து அவரை மாதிரியே நான் எழுதுறேன், புதுமை பெண்ணாக எழுதுறேன்னு சொல்லிட்டு ஐ ரோட் இட் ஃபார் மை செல்ஃப். நீ காணும் துன்பம் எல்லாம் துயரம் எல்லாம் உன் மாபெரும் வெற்றிக்கே என்று நடி புதுமை பெண்ணே அப்படின்னு அதில் எழுதி வச்சுருக்கேன். எப்போ 10th படிக்கும் போதோ என்னமோ எழுதியிருக்கேன். இப்போ எடுத்து பார்க்கும்போது அப்படின்னு நான் அப்போ துன்பம் துயரம் பட்டேன் இல்லை. இது எப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம நிறைய பேசுகிறோம் இல்லையா, ஹையர் செல்ஃப் இஸ் கைடிங். இட்ஸ் லைக் மை சைல்ட்ஹுட் செல்ஃப் இஸ் கைடிங் மை ஹையர் செல்ஃப். அப்படியே ரிவர்ஸில். அப்போ எனக்கு என்ன தோணுச்சு எழுதுன்னு தெரியல, பட் இப்போ அது படிக்கும்போது நானே எனக்கு இன்ஸ்பயர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. நிறைய டைம் அதை எடுத்து படிச்சு பார்ப்பேன். பிகாஸ் அதை விட ஒரு மோட்டிவேஷனான ஒரு லைனை வந்து எனக்கு வேற எங்கேயும் கிடைக்கவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு வெரி நைஸ் லைன்ஸ் அது. அதாவது இதில் ஒரு இது ஒன்று சொல்லுவாங்க ஹிந்தியில், யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லையோ அவனுக்கு வந்து இறைவன் வந்து துணை அப்படின்னுட்டு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த இறை அருள் அப்படிங்கிறது இருக்கிறதுனால இந்த ஃபோர்ஸ் வந்து எப்படியோ கொண்டு வந்து உங்களை இங்கே கைட் பண்ணி கொண்டு வந்திருக்குன்னு. ஐ ஆல்சோ பிலீவ் தட். ஸோ நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிற புக்கோட டைட்டிலே ரொம்ப அருமையாக இருக்குது, காதல் காமம் இறை மற்றும் பல. இது வந்து எல்லா விஷயத்துலேயும் நம்ம வந்து இந்த பால் வேணும்னாக்கா அதை படிங்க, அந்த பால் வேணும்னா இதை படிங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாமே ஒரு ஹியூமன் பீயிங் லைஃப்பில் வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் அழகாக கோர்த்து ஒரு புக்காக வந்து நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. ஒரு இதுலேயும் உங்களுக்கு ஆழ் மனசில் இருந்த இன்ஸ்பிரேஷன் என்ன? ஏன்னா எல்லாமே ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லாமல் ஒரு விஷயம் வராது. அதுக்குன்ட்டு ஒரு தூண்டுதலோ ஏதோ ஒன்று இருக்கும். எஸ்பெஷலி ஒரு பொயட்டுன்னு சொல்லும்பொழுது அந்த உணர்ச்சிகள் வந்து உள்ளே வந்து துளிர் விட்டு வெளியில் வர்றதுக்கு வந்து டைம் ஆகும். ஸோ அந்த உணர்ச்சிகளை வந்து ப்ரூ பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதனால நல்ல நெகட்டிவ்ஸும் உண்டு, பாசிட்டிவ் உண்டு. அந்த பாசிட்டிவ் பார்ட் இஸ் தி போயம், நெகட்டிவ் பார்ட் இஸ் வாட் யூ ஃபீல் ஹர்ட். அது இருக்கவே இருக்குது. ஸோ இப்போ வந்து அந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு உங்களுடைய கவிதையை நீங்களே படித்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ நான் டைட்டில் பற்றி சொல்லிடுறேன். இப்போ நம்ம காதல் காமம் இறை அப்படிங்கும்போது நான் அந்த டைட்டிலில் வந்து அந்த ஃபாண்ட்டே வந்து தனித்தனியாக சூஸ் பண்ணியிருப்பேன். பர்டிகுலராக ஐ வாண்டட் டு கிவ் செப்பரேட் ஃபாண்ட்ஸ் ஃபார் இட். அதில் இறை வந்து கொஞ்சம் போல்டில் போட்டிருப்பேன், காமம் கொஞ்சம் மெலிசா போட்டிருப்பேன், காதல் கொஞ்சம் ஒரு இட்டாலிக் ஃபால்ட்டில் போட்டிருப்பேன், மற்றும் பல வந்து ஜென்ரிக் ஒரு ஃபாண்ட். அது வந்து ஐ வாண்ட் டு ரெப்ரசன்ட் எது எந்தெந்த அளவில் இருக்கணும், ஆர் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும், என்னோட கண்ணோட்டத்தில் போட்டது தான். ஆனால் புக்கோட கவரை பார்த்தீங்கன்னா
காமம் தான் மெயினாக ஃபுல் பிக்சராக இருக்கும். ம் காதல் குட்டியாக இருக்கும் ஒரு கார்னரில், இறை ரொம்ப கீழே ஒரு குட்டியாக இருக்கும். ம் ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் ஒரு ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்குது, எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், ம் அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஸோ போகும். நீங்கள் வந்து கவர்லேயே ஒரு கவிதை கொண்டு வந்துட்டீங்க. கரெக்ட். சூப்பர். ஸோ நிறையா நம்ம புக்ஸ் பார்க்கும்போது காதல் பேஸ் பண்ண புக்ஸ் நிறையா இருக்கும். அது வந்து ஒரு பால் சம்மந்தப்பட்ட அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு வந்து என்னென்னா, நார்மலாக சினிமாவில் நம்ம பார்க்கும்போது கூட இந்த சூப் சாங்ஸ் பார்க்கும்போது பாய்ஸ் சூப் சாங்ஸ் நிறையா இருக்கும், கேர்ள்ஸ் சூப் சாங் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ வை நாட் ஃப்ரம் அ ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ், எப்படி ஒரு காதல் இருக்கும், எப்படி ஒரு காமம் இருக்கும். அதே மாதிரி இறையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆண் சம்பந்தப்பட்ட யோகிகளோ சித்தர்களோ முனிவர்களோ எல்லாருமே வந்து ஒரு மாஸ்குலின் சம்மந்தப்பட்ட ஒரு ஆட்களை தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஃபெமின் இருக்காங்க, எக்ஸ்போஷர் அந்த சைட் ஜாஸ்தி. ஆமாம், ஃபீமேல் பீப்புளும் இருக்காங்க. சாரதா அம்மாள் மாதிரி, அக்கம்மாதேவி மாதிரி, ஔவையார், இவங்க பாருங்களேன் ஒரு 4-5 பேர், ஆண்டாள், அப்புறம் வந்து மீரா, இவங்க ஒரு 5 பேர் நம்ம சொல்லிடலாம். அதுக்கப்புறம் இதில் அக்கம்மாதேவி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த மாதிரி ஒரு ஃபியூ பீப்புள் தான் இதில். அந்த மாதிரி ஐ வாண்டட் டு எக்ஸ்ப்ளோர் தி இறை அனுபவம் ஃப்ரம் அ ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ் ஆல்சோ. ஒரு மேலுக்கு சொல்லப்படுற அளவுக்கு ஃபீமேலுக்கு சொல்லப்படலையோ, இல்லை மேல் எக்ஸ்பிரஸ் பண்ண அளவுக்கு ஃபீமேல்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணலையோ அப்படின்னு எனக்கு ஒரு என்னோட ஐடியான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை தான் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நிறையா வந்து காமத்தையும் இறையும் கலந்து சொல்லப்பட்டிருக்கிற கவிதைகள் நிறையா இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு நான் எழுதினதில் இந்த புக்கில் இருக்கிற கவிதை வந்து ஒரு 2 லைன் கவிதை. 2 லைன் கவிதை. டைட்டில் வந்து சிவசக்தி வேண்டல். வேண்டல் அது ஒரு மாதிரி ஒரு ப்ரேயர் மாதிரி. சிவத்தில் சவங்கொண்டு சக்தியுற்ற நிலையில் என்றும் சிவமாக கடவது. இந்த லைன்ஸ் வந்து எனக்கு திடீர்னு தான் வந்தது. இது ஒரு பெருமைக்கோ அப்படிலாம் நான் ஒன்றும் சொல்லலை. ஏதோ ஒரு நம்ம யோகா பெர்ஸ்பெக்டிவ்லையும் சில டைம் யோசிப்போம்ல, அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று நம்ம எதையாவது ஓவர் திங்கிங்கோ இல்லை ஏதோ ஒரு திங்கிங்கோ போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்தோடனே எனக்கு தட்ஸ் அ வா ஃபேக்டர் ஃபார் மை செல்ஃப். ரொம்ப ரொம்ப பிடிச்ச லைனு. ஸோ இதுதான் ஐ திங்க் ஐ லவ் த மோஸ்ட். இப்போது நீங்கள் இது வந்து இறை சார்ந்ததில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை சொன்னீங்க. இது காதல் சார்ந்த இதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை எது நீங்கள் எழுதினது? இருமுனை சுழி காதல். இருமுனை சுழி காதல். ஆமாம். ஆஹா. ஸோ 2 பேரும் ஆப்போசிட் போல்ஸ் தான் எப்போவுமே. ஸோ இருமுனை சுழி காதல். இருமுனை சுழியாய் இரு திசையில் நின்றது, நடு மையத்தில் காதல் கசியவே இருமுனை சுழிகள் தளர்ந்து வளைந்து மையத்தில் ஒன்று கலந்தனவே. மையத்தில் காதல் பல்கி பெருகிடவே சிலர் உயிர் உருவாக்கினார், சிலர் உயிர் மோட்சம் அடைந்தாரே. இருமுனை சுழி காதல். ஸோ இது வந்து ரொம்ப எலாபரேட்டாக எழுதலாம் இதை பற்றி. 2 ஆப்போசிட் போல்ஸ் நம்ம எப்போவுமே ஒரு நார்த் போல் சவுத் போலாக தான் இருக்கும். ஒரு ஃபெமினைன் இந்த எண்டு, மாஸ்குலின் அந்த எண்டாக தான் இருக்கும். 2 பேருமே வந்து they have to come to terms, they have to come to the center point. அப்படி வந்தாதான் அங்கே காதல் மலரும். இல்லை நான் அங்கேயே நிற்கிறேன், நான் எங்கேயே நிற்கிறேன்னா அது காதலாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ 2 பேருமே வளைந்து நெளிந்து அந்த சென்டருக்கு வரும்போது என்னன்னா, இங்கே என்ன சொல்ல வரேன்னா, மையத்தில் காதல் பெருகிடவே சிலர் உயிர் உருவாக்கினார். கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றுட்டாங்க. யா, தட் வாஸ் த ரெகுலர் திங். சிலர் உயிர் மோட்சம் அடைந்தாரு. You find your path, I find my path. ரொம்ப வெகு சில பேர் வந்து அந்த காதலை வந்து ஒரு லாங் டேர்மாக ரொம்ப ரேராக நம்ம பார்ப்போம். ட்வின் லவ் ஸ்டோரி மாதிரி. அந்த மாதிரி ஒரு வயசான கப்பல் இருப்பாங்க, இத்தனை வருஷம் வாழ்ந்துருப்பாங்க, இவங்க இறந்தோடனே அவங்க இறந்துருவாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம ரொம்ப ரேராக அந்த ஸ்டோரிஸ். ஸோ தட் கைண்ட் ஆஃப்
லவ்வும் இருக்கும். ம் ஸோ ஆக மொத்தம் அந்த 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் வந்து அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு வரும்போது மட்டும்தான் ம் அங்க அந்த காதல் மலருது அப்படின்னு. நீங்கள் இவ்வளவு கவிதை எல்லாம் எழுதியிருக்கீங்க. அஹ், நிறைய பேர் வந்து அஃப்கோர்ஸ் ஒரு கவிஞனோட பர்ஸ்பெக்டிவில் வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கும். நிஜமாக சொல்லப்போனால் இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளனேட்ரி பார்ட் ஒரு நோட் ஒன்று எழுதணும். ஐ நோ இட் இஸ் ரியலி இரிட்டேட்டிங். ஆனால் ஐ நோ. ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ட்ரெடிஷ்னல் இதுவாகவே எல்லாமே எடுத்துக்கலாமே. இப்போது திருக்குறளாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் பதஞ்சலி யோக சூத்ராவாக இருக்கட்டும், எந்த ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் டெக்ஸ்டாக இருக்கட்டும், எல்லாமே கவியாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேட்டரி நோட் ஒன்று கண்டிப்பா வரும். தேவைப்படும். ஏன்னா அப்போது நீங்கள் அந்த எக்ஸ்பிளனேட்டரி நோட்டை படிச்சுட்டு நீங்கள் அந்த கவிதையை படிக்கும் பொழுது அதை வந்து இன்னும் ரசிக்க முடியும். ரசிக்கும். ஆஹா எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு அப்படின்னு. கரெக்ட். இது ஐ திங்க் நிறைய பேர் அது வந்து இல்ல சஜஸ்ட் சொல்லிட்டாங்க. பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி சொல்லிட்டாங்க. சொல்லிட்டேன். ஓகே, Friends தட் இஸ் ஓட ஏன்னா சொல்லிருக்காங்க. அது என்ன ஆயிடும்னாக்கா இப்போ நீங்க எழுதின கவிதைக்கு இன்னொருத்தர் வந்து எக்ஸ்பிளனேஷன் எழுதக்கூடாது. ஆமா அது என்ன ஆயிடும்னாக்கா ஜூஸ் எடுத்துட்டு சக்கை துப்பின மாதிரி ஆயிடும். ஆமா ஸோ நீங்களே எழுதினாதான் அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து கரெக்டாக அவங்களுக்கு வந்து போய் சேரும். கரெக்ட் கரெக்ட். ஸோ என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட் வில் பி இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேட்டரி நோட் என்ன பெர்ஸ்பெக்டிவில் ஒரு ஈவன் அட்லீஸ்ட் ஒரு நோட் பாயிண்ட்ஸாவது நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா ஒரு சாதாரண வாசகர் என்ன மாதிரி கவிதை லெவலில் திங்க் பண்ணி இது பண்ண முடியாதவங்களுக்கு கொஞ்சம் ஓகே எஸ் அப்படிங்கிற ஒரு இது வந்து அவங்களுக்கு வந்து வரும் அப்படின்ட்டு என்னுடைய தோணல். கரெக்ட் கரெக்ட். இது எனக்கு ஃபீட்பேக் இதே தான் வந்தது. ம் ம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொடுத்துருந்தப்போ ரொம்ப நல்லா இருக்கு, கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி எனக்கு சில விஷயங்கள் உங்களுடைய கவிதைகள் இதில் பார்த்ததுல என்னதுனாக்கா இன்னும் அந்த கவிதையை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. அந்த ஜேர்னியை காட்டியிருக்கலாமே அப்படின்னு தோணித்து. டைரெக்டாக ஒரு குவிக்காக எண்ட் பாயிண்ட்டுக்கு வந்த மாதிரி ஆயிடுது. கரெக்ட். இப்போது ஹிந்துஸ்தானி மியூசிக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு ராகம் தான், ஒரே நோட்டு தான், அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகும்போது அந்த ஜீவத்திலேயே இருக்கும் பொழுது தான் அந்த அழகையும் அமுதையும் வந்து நம்ம நிறைய நேரம் பெற முடியும், கரெக்ட் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அந்த இதை வந்து சஸ்டெயின்டாக கொண்டு போனால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. கரெக்ட். என்னுடைய இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்கள் என்னுடைய கண்ணோட்டத்தில் நான் கேட்குறது, இப்போ வந்து ஒரு பெயின் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஒரு கவிஞருக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு என்னன்னு சொல்கிறது, அது ஒரு நல்லதோ கெட்டதோ அது வந்து அந்த ஆத்மாவுக்கு உண்டு. இல்ல பெயின்ல இருந்து தான் கவிதை வரும். ஆமா. ஆக்சுவலி ஒருத்தர் சொல்லவே சொல்லியிருக்காரு, நான் பெயின்ல இருக்கும்போது கவிதை நிறைய எழுதியிருக்கேன், சந்தோஷத்துல இருக்கும்போது ஒரு கவிதை கூட எழுதலைன்னு ஆ ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அது அவர் சொன்னவர் யாருன்றது இப்போ ரீசெண்டாக நான் ஒரு இடத்துல படித்தேன். ம் ஆக்சுவலி அதை படிச்சப்போ ஆமால அப்படின்னு இருந்தது. ஏன்னா நிஜமாலுமே நான் பெயின்ல இருக்கும்போது தான் எனக்கு கவிதை அப்படியே பொங்கி வழியும், ம் ரொம்ப ஹாப்பியா இருக்கும், நார்மலான ஒரு மைண்ட் செட்ல இருக்கும்னா எழுதலாம் நினைச்சா கூட வார்த்தைகள் பெருசா வராது. இல்ல நான் ப்ரெஷரைஸ் பண்ணி எப்படியா கொண்டு வரலாம்னா அவ்வளோ அழகான வார்த்தைகள் வராது, ம் 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 ஏதோ ஆர்டிஃபிஷியலா ஒரு கவிதை எழுதின மாதிரி இருக்கும். ஓகே. எதர் ஆர் ஐ ஹாவ் டு பி இமோஷ்னல்னு சொல்லலாம். ஏதோ ஒரு இமோஷனல் இருக்கணும், ஆங்கரோ இல்லை ஃப்ரஸ்ட்ரேஷனோ இல்லைனா சேடோ. ஹாப்பினஸ்ன்ற ஒரு எமோஷன்லேருந்து நான் இது வரைக்கும் எழுதுனதே இல்லை. அது ஏன்னு எனக்கு தெரியல. ம் ஹாப்பினஸ்ஸாக இருக்கும்போது எனக்கு எழுதணும்னு தோண மாட்டேங்குது. ம் ஜஸ்ட் என்ஜாய் த மூமெண்ட். ஆமாம், அது நான் வந்து பர்சனலாக எனக்கு வந்து நான் ஓகே நான் ஹாப்பியாக இருக்கேன், நான் ஐ எம் என்ஜாயிங் மை செல்ஃப்ன்ற மாதிரி ஆயிடுது. இல்லை நார்மலான ஒரு செட்டப்பில் யாராச்சும் ஒருத்தர் ஒரு சுச்சுவேஷனை கொடுத்து எழுதுங்க அப்படின்னா வேணால் மேபி அதுக்கு நான் வந்து முனைப்பெடுத்து எழுதலாம். பட் இதெல்லாம் இப்போ எழுதுனது எல்லாமே வந்து ரொம்ப இன்டென்ஸ் இமோஷனலில் இருக்கும்போது வந்தது தான், அதுவாக வருது தான். அதுக்குன்னு மெனக்கிட்டு நான் கூட பண்ண மாட்டேன். வண்டியில் போயிட்டே இருப்பேன், திடீர்னு ஏதாவது ஒரு வார்த்தை வரும், நின்று ஓரமாக நின்று நோட் பண்ணி வச்சிடுவேன். இல்லைன்னா கரெக்டாக அந்த கோர்வையான அந்த வார்த்தையை திருப்பி என்னால் ரீகலெக்டே பண்ண முடியாது. ஓகே. அர்த்தம்லாம் இப்படிதான் இருக்கும், அர்த்தம்லாம் புரியும், இந்த மாதிரி மீனிங்ல தானே என்னமோ ஒன்று வந்ததுன்னா கரெக்டாக அந்த வார்த்தை வரவே வராது. அப்போதான் நான் இதை வந்து நான் ரொம்ப நாளாக இந்த ஜேர்னி வந்து நோட் பண்ணிட்டே வந்தேன், ஏன் நமக்கு வரல அப்படின்னு. அப்புறம் பார்த்தா நிறைய பேருக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. பெயின்ல வர்றது, அந்த எமோஷன் டெப்த் ஆஃப் எமோஷன்ல வர கவிதை வந்து ரொம்ப
நல்லா இருக்கு தேன் ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணுறதை விட. சரி, அது ஓகே. இப்போ வந்து ஒரு சினாரியோ அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து எதையாவது கொடுத்து ம் நீங்கள் வந்து இதுக்கு ஒரு கவிதை பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்கனாக்கா உங்களால் பண்ண பண்ணி முடியும் கொடுத்துருக்கீங்களா? முடியும் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே. அதில் ஏதாவது கவிதைகள் இருக்கா இதில்? இதில் குழம்பின்னு ஒன்று எழுதியிருக்கேன். ஓகே. அது வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு காண்டாக்ட் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து சும்மா இந்த டம்மி எழுதிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நான் ட்ரை பண்ண லிரிசிஸ்ட்டுக்கு I also want to become a lyricist. So when I approached a music director, he said like, okay, write give me a dummy for it அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி காஃபி பற்றி எழுதி கொடுங்க. ஸோ அதுவும் இதில் இருக்குது. ஓ ஓகே. அவங்க கொடுத்த சுச்சுவேஷனுக்கு அதை பற்றி யோசிச்சு. ஓகே, சூப்பர். ஒரு காஃபினா நம்ம என்னெல்லாம் யோசிப்போம். ம். அதுவும் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ப்ளீஸ். மேபி அது கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஆக்சுவலி எலாபரேட்டாகவே இருக்கும். ஒரு 2 பேஜுக்கு போகும். இந்த குழம்பி மட்டும் 2 பேஜுக்கு போகும். ஸோ காஃபி லவர்ஸ்க்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா எங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க. கண்டிப்பா. நான் வந்து டீ லவர். ஓகே. நான் என்னன்னா நான் டீ லவர் தான். அந்த லவ்வை வச்சு நான் காஃபி எழுதிட்டேன். சரி, பார்ஷியல். ஓகே. ஸோ விடிந்தால் விழிக்க விழைவது உன் முகத்தில், நாசி நுகர நினைப்பது உன் நறுமணத்தில், நாளும் நகர நேர்வது உன் நினைப்பில், பல நேரம் தனிமையில் கிடப்பது உன் துணையில். அது இல்லைன்னா நம்மளால இருக்க முடியுமான்னு கூட தெரியல. கிடப்பது உன் துணையில், பல முகங்களின் அறிமுகம் உன் சந்திப்பில், கோப்பையில் நீ ஆறிவிட்டால் கசந்து விடுமே என் மனம், ஆற்றாமல் கொள்வேன் உன்னை அதுவே என் சோம்பல் ஆற்றும் கணம். சூடாக தானே குடிக்கணும், ஆறி போச்சுன்னா கசக்கும் இல்லையா? உன் சூடான கதகதப்பில் சுகமாய் கடப்பேன் அனுதினம், சுகமாய் கடப்பேன் அனுதினம், குழம்பி இடைவேளை கொள்ளாமல் சிறக்காது என்னாலும், காதலியோ காதலனோ நட்போ உறவோ உன் வருகை இல்லாமல் கொண்டாடுமோ நல் சேர்க்கை. ஒரு காஃபி சாப்பிடலாம் மண்டேந்து ஆரம்பிக்குது. கருப்போ பால் சேர்ந்த பழுப்போ, பிளாக் காஃபியோ ஒயிட் காஃபியோ, உன்னை விரும்பும் எவரும் பல நிற கலப்போ, ஒரு முறையோ பல முறையோ, உன்னை இச்சுவைத்த உதடுகள் யாவும் மீட்டெடுக்க முடியாததோ, மாலை சூரன் கடந்து காலை ஆதவன் பிறந்த அப்பொழுதுகளின் தலைவன் நீ, என் கையில் ஏந்தும் சூடான குழம்பி கோப்பை. சூப்பர். ஸோ காஃபி இல்லாமல், அதாவது நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பேசுவோம். ட்ரங்கன் பீப்புளுக்கு ஒரு டி அடிக்ஷன் சென்டர்னு ஒன்று இருக்கு. அட்லீஸ்ட் அதுலேருந்து வெளியில் வர, காஃபி டீக்கு வந்து வெளியில் வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. அண்ட் வித்தவுட் தட் ஆல்சோ ஒரு ஒரு மீ டைம், ஒரு மதராக இருக்கட்டும், வேலைக்கு யாருக்காக இருந்தாலும் அந்த மீ டைம்ங்கிறது ரொம்ப ரொம்ப, அந்த காஃபி குடிக்கிற அந்த டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கெடுதலோ நல்லதோ கெட்டதோ அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை தாண்டி அந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணுறாங்கல்ல, தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். எஸ், அதுவே ஒரு மெடிடேட்டிவ் ப்ராக்டிஸ். டீ மெடிடேஷன்லாம் ஒரு கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் நான். டீயை பாருங்க, பொறுமையாக குடிங்க, ருசிச்சு குடிங்க அப்படின்ட்டு. ஏய் பரவாயில்லடா, நாங்கள் இதுலேருந்து வெளில வரணும்னு நினச்சா நீங்கள் இப்போ தான் இன்னும் கொஞ்சம் உள்ளே கொண்டு போய் விட்றீங்க நம்மள அப்படின்னு. மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு நீங்கள் இதே மாதிரி பண்ணி கொடுத்துருக்கீங்களா? இது வரைக்கும் நான் அப்ரோச் பண்ணலை, பண்ணிகிட்டே இருக்கேன். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து திடீர்னு ஒரு நாள் ஒரு டியூன் கொடுத்தாங்க. அவங்க வந்து சூப்பர் சிங்கரில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு 10th place வரைக்கும் போனாங்க, லாங் பேக். நல்ல செம்மையாக ஷி யூஸ் டு சிங். அவங்க வந்து திடீர்னு ஒரு சாங் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன், சும்மா எனக்கு லிரிக்ஸ் எழுதி கொடுக்குறேங்க, ப்ளீஸ் கிவ் மீ, அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் ஒன்று லிரிக்ஸ் எழுதி கொடுத்தேன். அவங்க பாடியும் கொடுத்துட்டாங்க. ஓ சூப்பர். பட் அது வந்து அப்படியே அந்த இடத்துல இருக்குது. நாங்கள் இன்னும் அதுக்கு மேலே இன்னும் மேற்கொண்டு அதை மெருகேற்றி இன்னும் பண்ணலை. ஓகே. ஸோ வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம் டு
ஓகே ஓகே பிரிங் இட் அவுட். ஓகே. அது இந்த பாட்காஸ்ட்டில் அதை போடலாமா? போடலாம். ஷூர். ஷூர். ரைட். தாராளமாக போடலாம். வேற இப்போ உங்களுடைய அடுத்த படைப்பா நீங்கள் என்ன இது கொண்டு போகிறீங்க? வாட் இஸ் த டாபிக்? இந்த புக்கு வந்து நான் ஒரு 50 தான் இதில் செலக்டிவ் 50 கவிதை மட்டும்தான் இதில் போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் புக்கு அப்படின்றதுனால ஐ வாஸ் ஸோ கேர்ஃபுல் அண்ட் சூஸிங். இப்போ நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி நிறைய எழுதி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு புக்கு ஒன்று ரெடி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஓகே. ஸோ அது ஏதாவது ஒரு செக்ட் சார்ந்து போகிறதா, ஒரு பால் சார்ந்து போகுதா, இல்லாட்டி அதுவும் இதே மாதிரி பல மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அப்படிதான் நான் எழுதியிருக்கேன். ஓகே. பர்டிகுலரா இது மட்டும்னு நான் எழுதினதே இல்லை. ஓகே. அதனாலதான் எனக்கு புக்கு போடும்போது வெறும் காதல் சார்ந்த புக்கோ இல்லை வெறும் இறை சார்ந்த புக் அப்படி நான் என்னால் போடவே முடியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ட்ரெயின் ஜேர்னி போகும்போது ட்ரெயினில் ஒரு நாள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது படுத்துட்டு இருந்தேன், நைட் ஜேர்னி. திடீர்னு தோணுச்சு, அப்படியே உட்காந்து நோட் பேடில் நோட் பண்ணிட்டு அதையும் இதில் போட்டிருக்கேன், பயணம்னு சொல்லிட்டு. ஸோ வெரி ஜென்ரல் திங் இல்லையா? ஒரு ட்ரெயின் ஜேர்னியில் எல்லாரும் எப்படி இருக்கும், ஹவ் ஆர் யூ ஃபீலிங், அந்த மாதிரி ஒரு ஜென்ரிக்கான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கலந்து 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 எனக்கு திடீர்னு வர்றதுனால பர்டிகுலர் ஜானர்னு எடுத்து பொறுக்கி போடுறதா இருந்தால் போடலாம். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு, ஐ நோ நாமளே ஒரு கலவை. அதே மாதிரியே அதை வந்து லெட்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் திங்ஸ்ல படிக்கும்போது இட் வில் கிவ் யுவர் நவரசங்களும் பிரெயின் யுவர் லைக் என்ன சொல்றது, இது மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு இல்லாம ஓ இதுக்கு அடுத்தது இதுவா, ஓ இதுக்கு அடுத்து அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் இருக்கும்னு சொல்லிட்டு. இதுல வந்து நீங்க வந்து ஹியூமர்ங்கிற பார்ட் ஏதாவது தொட்டிருக்கீங்களா? அதுதான் ஒன்றும் பண்ணலை நான். நம்ம பேசினா வேணா ஒரு ஹியூமரா ஏதாவது ஒன்று பேசலாமே வழிய கவிதையில எனக்கு ஹியூமர்னு எதுவும் வரல. அதுதான் சொல்றேன், மோஸ்ட்லி அது இமோஷனல் இன்டென்ஸ் பெயின் அப்படிதான் இருக்கே தவிர ஹியூமரா இருக்கும்போது நான் ஐ என்ஜாய் மை செல்ஃப். அவள் தான். அங்கே கவிதை எதுவும் இடமே கிடையாது, எந்த படைப்புக்குமே இடம் கிடையாது. ஐ பி மை செல்ஃப். அங்கே ஐ பிகம் மெடிடேட்டிவ், ஐ பிகம் த யோகி வென் ஐம் ஹாப்பி அண்ட் லாஃபிங். ஸோ அங்கே கிரியேஷனே இல்லை, நான் மட்டும் இருப்பேன் அங்கே. இப்போ உங்களுக்கு வந்து எல்லா இதுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் உங்களுடைய பெயின் பாயிண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு நிகழ்வாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம் அப்படிங்கிறது வருது. இதை வந்து இந்த ஒரு எக்ஸ்பிரசிவ் கிஃப்ட் உங்களுக்கு கவிதைன்ட்டு வந்திருக்கிறத நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? ஹவு டு யூ டேக் இட்? இதுக்கு எப்படி நான் பதில் சொல்றேன்? இது நாங்கெல்லாம் கிஃப்ட்னு சொல்கிறோம், பட் பர்சனலி இட் வில் பி சம்திங் மோர் தேன் இட் ஆர் லெஸ் தேன் இட். அதை வந்து நாங்கள் டிஸ்கிரைப் பண்ண முடியாது, நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கிஃப்ட் அப்படின்றது தாண்டி நான் அதை பார்த்தது என்னன்னா, எங்கேருந்தோ அது டவுன்லோட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. கொஞ்ச நாளாக ஒரு 5 years 6 years பிஃபோர்னு வச்சுக்கோங்களேன். அப்போது வந்து அப்பவுமே நான் எழுதிட்டு தான் இருந்தேன். அப்போ வந்து நான் ரியலைஸ் பண்ணல, நம்ம செல்ஃப் ரியலைசேஷன் ஒன்று நடக்கும்ல, ஆமாம் நீ எழுதுகிற நல்லா தான் இருக்குது அப்படின்னு ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் வரல. ஆனால் எழுதிட்டு தான் இருந்தேன். ஐ வாஸ் கீப் ஆன் ரைட்டிங் ஃப்ரம் மை 9th standard. அப்போ வந்து உள்ளுக்குள்ளே என்னென்னா, அந்த பாரதியாரோட கவிதை ஒன்று உள்ளுக்குள்ளே நட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும், நம்மளை போட்டு தோண்டிக்கிட்டே இருக்கும், ஒரு அசரீரி மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும். அது என்ன வரினா, நல்லதோ ஒரு வீணை செய்தேன் அதை நலங்கெட புழுதியில் எரிவதுண்டோ. அந்த லைனு யாரோ என் மூளைக்குள்ளே வந்து சொல்லிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். உனக்கு வந்து ஐ ஹவ் கிவன் திஸ் பட் யூ ஆர் நாட் யூஸிங் இட் அப்படின்னு. ஒரு 5 years பிஃபோர் நான் அப்போ வந்து ஐ வாஸ் நாட் இன் டு திஸ் யோகா ஜேர்னி ஆர் எனி திங். ஐ வாஸ் அ மதர். அப்போது எனக்கு புரியல என்னமோ நம்மளை தூண்டிகிட்டு இருக்கு என்னது அப்படின்ட்டுன்னு. அதுக்கப்புறமா ஸ்லோவாக ஐ கேம் இன் டு யோகா ஜேர்னி. ஆனாலும் அந்த எழுதுறதுன்றது வந்து எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருந்தது. இந்த யோகாவும் அதில் வர ஃபிலாசபியும் இந்த லைஃபோட ஃபிலாசபி எல்லாம் கலந்துக்கிட்டே இட் வாஸ் சாப்பியோ செக்ஷுவாலிட்டின்னு சொல்லலாமா? அந்த சாப்பியோ செக்ஷுவாலிட்டின்ற வேர்டை நான் அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். அப்படின்னா என்னது? அட்ராக்டட் டு இன்டெலிஜென்ஸ். ஓகே. ஸோ அந்த வேர்டு வந்து அந்த ஒரு 5-6 yearsல உருவான ஒரு வேர்டு சாப்பியோ செக்ஷுவாலிட்டி. இப்போ நிறைய பேர் சொல்லிப்பாங்க ஐ எம் சாப்பியோ செக்ஷுவல் அப்படின்ட்டு. ஸோ அட்ராக்டட் டு இன்டெலிஜென்ஸ். ஓகே.
அந்த மாதிரி ஒரு டைப் நான் அப்படின்றது எனக்கு அப்புறம் தான் புரிய வந்தது. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து எனக்கு புரிஞ்சிச்சு, ஓகே நம்ம வந்து இது வந்து கிஃப்ட்டு, ஆண்டவன் கொடுத்த கிஃப்ட் தான், எழுதுகிறோம், எழுத வருது நமக்கு அப்படின்னு ரியலைஸ் பண்ணி, அதுக்கப்புறமா இன்னும் கூட டியூன் ஆக ஆரம்பிச்சுது. அதை ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டியூன் ஆகுச்சு எழுதுகிற விதம்லாம். ஸோ அதுக்காக நான் ஒரு எனக்கு gift குடுத்துருக்காங்க, நான் ஒரு ஸ்பெஷல் பர்சன் அப்படின்னு நான் நினச்சதே கிடையாது. ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி ஹம்பிள் பிகாஸ் இட் இஸ் அ டவுன்லோட் ஃப்ரம் சம்வேர் எல்ஸ். அது ரஹ்மான் சொல்கிற மாதிரி தான், எங்கேருந்தோ அது அவர் கொடுக்குறது அது. ஐ எம் பீயிங் எ சேனல் ஃபார் இட். ஸோ இன் தட் வே ஐ ரியலி ரியலி வாண்டட் டு பி ஹம்பிள் அண்ட் ஆல்சோ ஐ என்ஜாய் இட். அந்த மாதிரி ஒரு விஷயம் அது. ஸோ இது உங்களுடைய பர்சனல் இதில் உங்களுக்கு எப்படி ஒரு மென்டல் டவுன்லோட் அப்படின்னு சொல்கிறீங்க, அதே மாதிரி ஃபிசிக்கல் வெல்பீயிங்லேயும் உங்களுடைய சோஷியல் சர்க்கிள்ஸ்லேயும் இது உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்கு? ஃபிசிக்கல் வெல்பீயிங்னா உடல்நிலை, நமக்கு வந்து உடம்பு காய்ச்சல் இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது, அப்போ வந்து ஒரு மனநிலை வேறு மாதிரி இருக்கும். அப்போ வந்து ஒரு கவிதை வரும். ஓகே. அப்போ அந்த கவிதை எழுதினதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஹீலிங் ப்ராசஸ் வந்து ஃபாஸ்டன் ஆகும். டெஃபினெட்லி. இல்லை அது அது தெரிஞ்சோ தெரியாமலோ அதனுடைய ரூட் காஸை கொண்டு வந்து காட்டும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இது ரொம்ப டெப்த். இதுதான் இந்த டெப்த்துக்குள்ளே போகிறதுக்கு வந்து எனக்கு யோகா அண்ட் ஃபிலாசபி கூடவே இன்னும் நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு. ப்ளஸ் என்னோட பேசிக் ஸ்டடீஸும் வந்து சோஷியல் ஒர்க் அண்ட் மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரி அதிலலாம் ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால. தட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நீங்கள் பிராணிக் ஹீலர், யுவர் இன்டு சைக்காட்ரி அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்கள எல்லாரையும் பார்த்துக்கக்கூடிய ஒரு இதில் இருந்திருக்கீங்க. சவுண்ட் ஹீலிங்கில் வேறு இருக்கீங்க. அண்ட் யூ ஆர் ஆல்சோ அ யோகா தெரபிஸ்ட். அதில் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கும்போது யூஆர் கான்ஸ்டன்ட்லி இன் இந்த சோஷியல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், எஸ்பெஷலி டவுன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு வரக்கூடிய க்ரியேட்டிவ் திங்கிங் அண்ட் அதர் திங்ஸ், ஐ திங்க் இட் இஸ் ரியலி அ பிளெஸ்ஸிங், நோ டவுட். இதை வந்து நீங்கள் ஃபர்தர் அப் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக வேறு ஏதாவது பண்ணுறீங்களா? பர்சனல் ப்ராக்டிஸ் ஃபார் மை செல்ஃப் டு இம்ப்ரூவ் மை பர்சனாலிட்டி ஆர் இந்த கவித்துவத்தினுடைய நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணினா, இப்போ வந்து இளங்கவிஞர்கள் நிறைய பேர் இருக்கலாம், அவங்களுக்கும் ஒரு கைடன்ஸாக இருக்கலாம். நீங்கள் சொல்கிறது என்ன பண்ணினா இட் இஸ் ரியலி ஹெல்பிங் யூ அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி. ஒரு விஷயம் இதுவுமே நானாக பண்ணுறேனான்னு தானாக சில விஷயம் நடக்குது என் லைஃப்பில். புக்ஸ் படிக்கிறது. சில புக்ஸ் வந்து த புக் சூசஸ்ன்னு நான் நம்புகிறேன். என் வாழ்க்கையில் அப்படி தான் நடந்திருக்கு. சம்டைம்ஸ் ஐ see a book and it just calls me. அப்போது அந்த புக்கில் ஏதோ ஒன்று இருக்கும், எனக்குன்னு ஏதாவது ஒரு ஆன்சர் இருக்கும். அந்த மாதிரி நிறைய புக்ஸ் வந்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. ஒரு மாதிரி ஸ்பிரிச்சுவல் பேஸ்டு ஸ்டோரிஸ் நிறைய எனக்கு அட்ராக்டிவாக இருக்கும். அது வந்து இங்கிலீஷ் ரைட்டர் ஒருத்தவங்க பிரியா குமார்னு, அவங்களோட புக்ஸு ரொம்ப பிரமாதம். அவங்க வந்து ஸ்பிரிச்சுவல் ஸ்டோரி டெல்லர் அவங்க. அந்த மாதிரி சில புக்ஸ் தமிழில் இப்போ ரீசெண்டாக பாராகவன் சொல்லிட்டு அவரோட ரைட்டிங்கில் 2-3 புக்ஸ் படிச்சிருந்தேன். அதுவும் எனக்கு ரொம்ப கைடன்ஸாக இருந்தது. ஸோ இட் வாஸ் தட் புக் வாஸ் அட்ராக்ட். நோபடி டோல்ட் மீ ஆல் தீஸ் புக்ஸ். யாரும் இந்த புக்கை படி எனக்கு யாருன்னு சொன்னது கிடையாது. என்னை சுற்றி இருக்கிறவங்க யாருமே புக் ரீடர்ஸும் கிடையாது. எனக்கா அது எப்படி கண்ணில் படுதுன்னு எனக்கும் தெரியாது. சம் கைடன்ஸ் எங்கேருந்தோ, அதுதான் சொல்கிறேன், ஒரு கைடன்ஸ் இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் எனக்கு. புக் ரீடிங் இஸ் வெரி குட். நீங்கள் போய் ஒரு புக் ஸ்டோரில் போய் நீங்கள் ஒரு ரவுண்ட் அடித்தாலே புக் ரீடராக இருந்தால் நேச்சுரலாக யூ வில் பி, அந்த புக் வில் கம் டு யூ. அது நிறையா தடவை எனக்கு நடந்திருக்கு. அதில் வந்து அந்த ஹீலிங் நீங்கள் சொல்கிற என்னோட பர்சனல் லைஃப்பில் நடக்கிற ஹீலிங் மோஸ்ட்லி நமக்கு மைண்ட் கிளியராக இருந்தாலே பாடி ரெடி ஆகிடுது. ஸோ அந்த பர்சனல் அந்த டெப்த் ஆஃப் ஹீலிங்லாம் வந்து நிறைய புக் ரீடிங்கில் கிடச்சிருக்கு எனக்கு. அதுக்கப்புறமா என்னோட இன்டென்ஸ் இமோஷன்ஸை வந்து நான் வெளிப்படுத்தும் போது அது ஒரு கிரியேட்டிவாக வெளியில் வரும்போது, ஸோ எனர்ஜி டசன்ட் இட் கேன் பி modified, transferred அவ்வளவுதான். ஸோ இப்போ என்னோட ஆங்கர்னா அதை டிரான்ஸ்மியூட்டட் டு கிரியேட்டிவ் எனர்ஜி, ஆங்கர் எனர்ஜி ஹஸ் டிரான்ஸ்மியூட்டட் டு கிரியேட்டிவ் எனர்ஜி ஆஸ் அ கவிதை. அந்த மாதிரி நடக்கும்போது எனக்கு
அங்கே ஒரு ஹீலிங் நடக்குதுன்ற ஒரு ஃபீல் இருக்கும். ம். அந்த மாதிரி ஒரு ஸோ ஜேர்னி. நீங்கள் சொல்கிற பர்சனல் இது நிறைய புக்ஸ் படிங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே. எல்லாருமே, ஆனால் இதையும் நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் புக்ஸ் படிக்கிறதுக்கும் வரலன்றதை நான் இது வரைக்கும் இப்போ நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். எல்லாருக்குமே புக்ஸ் படிக்க வர மாட்டேங்குது. நிறைய பேர்கிட்ட நான் கேட்டிருக்கேன், புக்ஸை நீங்கள் நான் படித்த புக்ஸை சஜஸ்ட் பண்ணுவேன். அவங்க வந்து நேச்சுரலாக நாட் அ புக் ரீடராக இருப்பாங்க, வாங்கி வச்சுப்பாங்க, படிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சில பேரையும் அந்த மாதிரி ஒரு பீப்புள் இருக்காங்களா, எல்லாருமே புக் ரீட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன எதில் பண்ணுவாங்கன்றது அது அவங்க தான் கண்டுபிடிச்சிக்கணும். பட் மோஸ்ட்லி ஃபார் மை இது வந்து இட் வாஸ் அ புக் ரீடிங். நான் ஒரு ரிக்வெஸ்ட் உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ இந்த ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஒரு வீடியோ நம்மளுடைய சேனல்லையே நம்ம வந்து பண்ணலாம். ஒரு கவிதை ஓகே நீங்கள் படிக்கிறீங்க, அந்த கவிதையினுடைய உள்ளர்த்தம் என்ன, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணி அதை வந்து நீங்கள் சொன்னீங்க, கண்டிப்பாா இதில் இருக்கக்கூடிய பர்ஸ்பெக்டிவ் என்ன, வாட் இஸ் ஸ்டார்டிங் எங்கே, எண்ட் எங்கே, மிடில் எங்கே, அதை மட்டும் ஒரு கைடன்ஸாக ஒரு இது நீங்கள் பண்ணீங்கன்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். we will do it in the coming episodes. கண்டிப்பா, ஷுவர். மிக்க நன்றி கானரூபிணி அவர்களே. தேங்க்யூ ஸோ மச். என்னை கூப்பிட்டு எனக்கான அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இட்ஸ் அ ப்ளஷர். உங்களுடைய கவித்துவத்துக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. இதனுடைய விஷயங்களை நீங்கள் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வியூவர்ஸ் இன்னும் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோடில் உங்களை திரும்பி பார்ப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.